ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நம்ம ஒரு வீடுனா ஒரு சிம்பிளிசிட்டி இருந்ததுன்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த சிம்பிளிசிட்டியில் நமக்கு ஒரு காம்னஸ், ஒரு செரெனிட்டி கிடைக்கும். ஒரு மாதிரி நிதானமாக இருக்கும் இந்த சிம்பிளிசிட்டி இருந்தால். அது ஏன்னா நமக்கு விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. நிறைய சாமான் இருந்தால் எதையோ பார்த்துட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக ஐ ஸ்கேன் பண்ணுவோம் எல்லாத்தையும். அப்புறம் மனசுக்குள்ளே போட்டு அதை பற்றி நினச்சிட்டு இருப்போம். இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஸோ சிம்பிளாக இருந்ததுன்னா நமக்கு ஜாஸ்தி விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. நமக்கு மைண்டும் காமாக இருக்கும். ரூம்லேயும் ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட் மெயின்டைன் பண்ணலாம். இதனால தான் அந்த மினிமலிசம் கான்செப்டை ஃபாலோ பண்ணினா நம்ம ஜாஸ்தி ஒன்றும் வாங்காதக்கி சிம்பிளாக வச்சுருந்தா அந்த சிம்பிளிசிட்டியில் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம எத்தனை வாங்கினோம் மெயின்டைன் பண்ணாலும் நம்மளோட நார்மல் டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணுற சில சமாச்சாரம்லாம் ஏஜ் ரிலேட்டடாக டெட்டரேட் ஆகும். அப்படி தான் எங்கள் பாத்ரூமில் ஒரு சிம்பிள் ரெனோவேஷன் வேண்டி இருந்தது. அந்த சிஸ்டர்ன் கமோடெல்லாம் ஒரு 32 வருஷம் ஆனதுனால ஒரு மாதிரி கலர்லாம் கொரோடாய் இருந்தது. அது இப்போது ரெனோவேஷனுக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ பாத்ரூம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கேன். அதுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வெங்கடமணி அவர் தான் பண்ணிட்டுருக்கார். ஸோ இங்கே எல்லா வீட்லேயும் நீங்கள் தான் செய்கிறீங்களா? அந்த ப்ளம்பிங் லைன் அது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க வெங்கடமணி? 26 வருஷம் ஆச்சுமா. இந்த காம்ப்ளெக்ஸ்லையா? 26 வருஷமாக இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கீங்களா? சரி. அப்போ அவர் தான் எல்லாரும் கூப்பிடுறா. பிகாஸ் அந்த லைன்ஸ் எல்லாம் எங்கே போகிறது என்ன வருதுன்னு தெரியும். நல்லா ஏட்டு ஜெட்டு பின் தெரியுமா? எந்த லைன் எங்கே போகுது, எந்த வீட்டில் எந்த கனெக்ஷன் போகுது, எந்த கேட்டு வாழ எங்கே இருக்குது எனக்கு தெரியுமா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த சிம்பிளிசிட்டியில் மினிமலிசமில் நம்ம இந்த ஃப்ளோர்லலாம் கார்பெட் போடாதீங்க. க்ளீன் ஃப்ளோர், இப்படி பளிச்சில் நல்ல க்ளீன் ஃப்ளோர் இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம இந்த ஒரு ஃப்ளோர் ஸ்பேஸ் க்ளீனாக தொடச்சி பார்க்குறத அதுவே நம்மளோட ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். நம்ம எக்ஸ்பென்சிவ் கார்பெட்ஸ் எல்லாம் ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வேண்டவே வேண்டாம். பிகாஸ் மான்சூன் டைமில் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், காயாது. அதை நல்லா ப்ரஷ் பண்ணி போடணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை யாருக்குமே, ஈவன் ஹெல்ப் இருந்தால் கூட. ஸோ இந்த மாதிரி இது மொசைக், ஆக்சுவலி ஒயிட் மொசைக். இது 32 வருஷம் முன்னால் இந்த மாதிரி ஒயிட் மொசைக் போட்டுன்னு இருந்தா. ஆனால் இப்போ ஒயிட் மொசைக் போடுறதில்ல, எல்லாரும் டைல்ஸ் போடுறா. நிறைய பேர் 90% இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ரெசிடென்ஸ் எல்லாம் இதை உடச்சி எடுத்து டைல்ஸ் போட்டார். அது ஏன்னு எனக்கு புரியல. பிகாஸ் ஒயிட் மொசைக் இத்தனை வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன், ஒன்றும் போடுறதில்ல. என் பொண்ணு வேக்யூம் பண்ணுவோம். அண்டு நமக்கு டெய்லி ஹெல்ப்புக்கு வர அக்கா அவள் நல்லா தொடச்சிட்டு போயிடுவோம். வாரத்தில் 2 நாள் தொடச்சா கூட போடும். ஒயிட் மொசைக் முன்ன 32 வருஷம் முன்னால் இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கும் முன்னால் இருந்தது ரெட் ஆக்சைடு, இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் சம்வேர் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி அது இது சேஞ்ச் பண்ணோம். எல்லோரும் டைல்ஸ் போட்டாச்சு, நம்மளும் போடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி எடுத்து எல்லோரும் போட்டிருக்கா. நான் அப்புறம் கொஞ்சம் நெய்பர்ஸ் தான் இன்னும் அதை சேஞ்ச் பண்ணலை, ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ஃப்ளோர் சர்ஃபேஸ் மாதிரி டேபிள் சர்ஃபேஸஸும் எப்போவுமே எம்டியாக க்ளீனாக இருக்கணும். சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சு தொடச்சி எடுத்து வச்சுடணும். அதே மாதிரி நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த தண்ணி பாட்டிலெலாம் டேபிள்லேயே இருக்கட்டும், உப்பு மிளகு எல்லாம் டேபிள்லேயே இருக்கட்டும், டவல் எல்லாம் டேபிள்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி குமிச்சு வச்சோன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அந்த விஷுவல் கிளாரிட்டி இருக்காது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அது எந்தெந்த இடத்துல போகணுமோ அதை அந்தந்த இடத்துல வச்சுடணும். டேபிள் சாப்பிட்றதுக்கு மாத்திரம் எடுத்து வச்சுக்க முடியும். இப்போ பாத்ரூம் என்னன்னா ரெனோவேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேலையும் ஆயிடுச்சு.
ஸோ இந்த ரெனோவேஷன் கூடவே நாங்கள் வந்து சில பொருள்கள்லாம் ஏலகிரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாங்குறதுக்கு இருந்தது. பிகாஸ் ஏலகிரியில் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அதெல்லாம் கிடைக்காது. நான் பண்ணுற பொடி ஊறுகாய் அதுக்கெல்லாம் வந்து பிராண்ட் ஐட்டம்ஸ் போட்டு நன்னா பண்ணதுனால அதெல்லாமும் இப்போ கம்பைன் பண்ணி எல்லாம் ஹோல் ஸ்டாக்காக வாங்கிட்டு போகிறோம். எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த பெங்களூர் ட்ரிப் வந்து கொஞ்சம் கம்பைன்ட் ஒர்க் பண்ணினா நமக்கும் அப்பப்போ வேலை பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாமே ஒரே டைமில் முடியும். அண்ட் இந்த மாதிரி டைமில் நம்ம ஏதாவது சின்ன ரிப்பேர் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணுறோன்னா அந்த டைமில் கொஞ்சம் டீக்ளட்டரிங்கும் பண்ணிடணும். அப்படி தான் எடுத்து வச்ச இந்த ஒரு பேக் இருக்கு. ஸோ இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி ரீசைக்ளிங்க்கு அனுப்புவோம். இங்கே அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ரீசைக்ளிங்க்கு எடுத்துன்னு போவான் க்ளோத்ஸு இதெல்லாம். ஸோ அதை வந்து கொடுத்துட்டோன்னா எதை ரீசைக்கிள் பண்ண முடியுமோ எடுத்துப்பா, ரீசைக்கிள் பண்ண முடியலன்னா அதை வந்து அவள் என்ன யூஸ் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் எங்கள் பசங்க 2 பேருமே அப்படி ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வாங்க மாட்டான். அண்ட் வாங்குறதும் வந்து எது கரெக்டாக இருக்கோ அதுதான் வாங்குவாள். 2 பேருமே வந்து ரொம்ப அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ணுவாள். லாங் வாக்ஸு, பீச்சு அண்ட் சீசைட், ஸ்விம்மிங், ரெகுலர் வாக்கு எல்லாம். ஸோ அவள் வேலை அண்ட் பேலன்ஸ், எக்ஸசைஸ், டயட் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு வரதுனால அந்த ரீசைக்ளிங்க்கும் ரொம்ப இருக்காது, எப்பாவது ஒருக்க டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த மினிமலிசம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் முடியாது, இண்டிபெண்ட் ஹவுஸில் முடியும், இல்லைன்னா கிராமத்தில் முடியும், சிட்டியில் முடியாது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு த்ரைவிங் மெட்ரோபாலிஸ் லைக் பெங்களூர், அங்கேயும் மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம், கிராமத்துலேயும் லீட் பண்ணலாம். இல்லை அந்த ஜென்ரேஷனில் முடியும், இந்த ஜென்ரேஷனில் முடியாதுங்கிறதும் கிடையாது. நாங்கள் 3 ஜென்ரேஷன்ஸாகவே கொஞ்சம் மினிமலிசம் தான். பட் அது வந்து இன்டு த ஃபேமிலி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. பட் யார் யாருக்கு வேணுமோ எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மினிமலிசம்ங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ யார் வேணால் எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தா நமக்கு நல்லது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ மினிமலிசமில் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணவே இல்லைன்னா எல்லாமே ஐயோ பழசாயிடுத்து வேறு வாங்கணும், இதை தூக்கி போடு வேறு வாங்கலாம், ட்ரெண்டிங்கில் இருக்குது வேறு வாங்கலாம், அந்த மாதிரி வரும். மினிமலிசமில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து 85 வருஷம் ஆச்சு, எங்கள் மாமியார் வந்து. ஸோ சென்டிமெண்டல் வேல்யூவும் இருக்குது, ப்ளஸ் நல்ல டீக்குட். அண்ட் 85 வருஷமாக இதை வந்து யூஸ் பண்ணி டெய்லி யூஸும் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வார்னிஷ் அடித்து கார்பெண்டர் போட்டு இன்ஹவுஸ் கார்பெண்டர் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க அவர் வந்து வார்னிஷ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நிறைய பேர் சொன்னால் இதை வந்து முதல்ல ஒரு 32 வருஷம் முன்னால் நாங்கள் இங்கே செட்டப் பண்ணப்போ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூட் ஆகாது, இந்த மாதிரி ஓல்டு ஃபேஷன் விக்டோரியன் ஒரு இது. இப்போல்லாம் வந்து நல்ல மேக்னெட்டிக் டோர் அண்ட் கிளாஸ் வந்து ஸ்லீக்காக நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ், இதெல்லாம் அதை வாங்கலாமே அப்படின்னு. பட் நம்ம என்ன இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரது தான் மினிமலிசமோடு ஒரு நல்ல கான்செப்ட். அதே மாதிரி இந்த மண்டபம் வந்து எங்கள் மாமனாருக்கு அவர் போலீஸில் இருந்தார் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட்டு போது கொடுத்தா. ஸோ இது 57 வருஷம் ஆச்சு. இந்த 57 வருஷமாக இது வந்து யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அதையும் பாலிஷ் போட்டிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். சும்மா இந்த ட்ரெண்டு அந்த ட்ரெண்டு இது நன்னா இல்லை ஓல்ட் ஃபேஷன் அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு நமக்கு என்ன வேணுமோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருந்தால் மினிமலிசம் கேன் சக்சீட். ஸோ இது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இந்த பால்கனியில். இந்த சேரில் உட்காந்து நான் கத்தில் காஃபி குடிக்கிறது, கஞ்சி குடிக்கிறதெல்லாம் இங்கே தான். ஸோ இங்கேருந்து நல்லா கேட்டு தெரியும். அண்டு சில ஒப்சர்வேஷன்ஸ் என்னோடது வந்து நிறைய பார்த்தேன் நான். இப்போ வந்து நிறைய இந்த டெலிவரி பாய்ஸ் எவ்ரி செகண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஏதாவது கொடுத்துட்டுருக்கா. முன்ன நாங்கள் இங்கே இருக்கிறத வந்து அந்த நெய்பர்ஹுட் ஷாப்பில் ஆர்டர் கொடுத்தா இல்லைன்னா போய் வாங்கி லிஸ்ட்டு கொடுத்தா அங்கேருந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹோம் டெலிவரி கான்செப்ட் எப்போவுமே இருந்தது. பட் இப்போ வந்து கண் சிமிடத்துக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபுட் டெலிவரி அண்ட் ப்ரொவிஷன்ஸ் டெலிவரி எல்லாம் இருக்குது. இது பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதனால வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். போய் வாங்கி லிஸ்ட்டை கொடுத்து திருப்பி வந்து அவன் எடுத்துன்னு வந்த அப்புறம் செக் பண்ணி
இதெல்லாம் டைம் சேவிங். ஸோ இது வந்து பெரிய அட்வான்டேஜ். பட் அந்த அட்வான்டேஜ் வந்து நம்மளோட ஸ்கில்ஸை குறைச்சி விட்டா என்னன்னு தெரியல எனக்கு. நிறைய பேர் வந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு விட்றா, ஹோம் குக் ஃபுட் அவாய்ட் பண்ணுறா. இது வந்து நல்லது இல்லை. ஆக்சுவலி நமக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது சாமானை வாங்கிறதுக்குன்னா நம்ம டைம் சேவிங்கில் ஈஸியாக ஹோம் குக் ஃபுட் பண்ணலாம். மினிமலிசம் வந்து இருந்தால் நம்ம வந்து நிறைய ஸ்பேஸ் சேவிங், நிறைய சாமான் இருந்தால் விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணோம், டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவோம் இன் மெயின்டைனிங், அந்த மாதிரிலாம் பேசுகிறோம். பட் மினிமலிசம் இருந்தால் நிறைய நம்ம லைஃப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் குறைஞ்சுட்டே வருது. இப்போ சின்ன சின்ன விஷயம், ஒரு பல்பை மாற்றணும்னா நிறைய பேர் ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறா, யாராவது வந்து பண்ணணும்னு. அதுக்கெல்லாம் ஆளும் இருக்கா வந்து பண்ணறதுக்கு. பட் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கில்ஸ். பல்பு மாற்றுறது, ஒரு சின்ன ப்ளம்பிங் வேலை நம்மளே பண்ணிக்கிறது, ஒரு குக்கர் ஹேண்டில் போயிடுச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சிம்பிள் ஸ்கில்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீனில் வர ஸ்கில்ஸ். இதை நம்ம கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அண்ட் ஹோன் பண்ணணும். அதில் வந்து குக்கிங் வந்து ஒரு பேசிக் சர்வைவல் ஸ்கில். ஒரு சேஞ்சுக்கு எப்போது வெளியில் போய் சாப்பிட்லாம், ஆர்டர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அஸ் அ மேட்டர் ஆஃப் ரொட்டீன் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தால் நிறைய நம்ம ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு கன்சியூம் பண்ணுவோம். இந்த கன்சம்ஷன் வந்து இம்மிடியட்டாக தெரியாது, ஆனால் ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் டிட்டரேட் ஆகிறத நம்ம என்னத்தினாலன்னு யோசிப்போம். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த யங்கர் இயர்ஸ் இன்டு யுவர் ஹெல்த் அண்ட் டயட். அது வந்து சரியாக இல்லாததுனால தான் அந்த ஒரு 50s 55 அந்த மாதிரி ஏஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த பேசிக் சர்வைவல் ஸ்கில் குக்கிங்க்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஸ்பேஸை கம்மி பண்ணி, மினிமல் திங்ஸ் வச்சுருந்தா இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இப்போ இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா இதில் வந்து மேபி 1 or 2 வெஜிடபிள்ஸ் தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். பட் இதுலேயே ஒரே வெஜிடபிளில் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாக குக் பண்ணலாம், கம்மி எண்ணெய் விட்டு, நிறைய தேங்காய் பால் எல்லாம் விட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் இதோட பண்ணது ரொம்ப நல்லது. மினிமலிசம்க்கு வந்து எந்த இடத்துல பண்ணலாம், சிட்டிலெலாம் முடியாது, வில்லேஜில் தான் முடியும் அப்படின்னா கிடையாது. நம்ம எங்கே வாழறோமோ அங்கே மினிமலிசம் அடாப்ட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாம். அண்டு லேடிஸ்க்கு முடியாது, ஜென்டில்மேன் அண்ட் பாய்ஸ் தான் முடியும் அப்படின்னு கிடையாது. மினிமலிசம்க்கு ஜெண்டரே கிடையாது. ஏஜ் வந்து நம்ம யங் ஏஜ்லலாம் நிறைய இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஓல்ட் ஏஜில் வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது லைஃப் முழுக்க அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் அது நல்லது. அண்டு இதுக்கு வந்து இடம், ஜெண்டர், ஜெனரேஷன் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் மினிமலிசம். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணினா நம்ம ப்ரையாரிட்டிஸ் வந்து லைஃப் ஸ்கில்ஸ், பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், அப்புறம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எக்ஸசைஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு குட் ஹெல்த், நேச்சரை பார்க்குறது, ட்ராவல் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட்டை சுற்றி அந்த அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. ட்ரை பண்ணால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. எனக்கு பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.